நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ திமுக கூட்டணியிலேருந்து ஒரு அப்டேட்டு, விசிகாலேருந்து குறிப்பாக அப்டேட்டு, 2026 தேர்தல் நோக்கி இப்போவே களம் சூட்டு பிடிச்சிச்சின்னு பார்க்குறோம். கூட்டணி வியூகம் என்ன அப்படிங்கலாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிறத பார்க்குறோம். இப்போ 15 மாதம் இருந்தாலும் கூட இப்போவே விசிகா ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறாங்க. கூட்டணிக்குள்ளே இருந்துட்டு நாங்கள் ஒரு 25 தொகுதியில் கேட்போம் அப்படிங்கிறத விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய வன்னியரசு தன்னோட கருத்தை புதிய தலைமுறை செய்தி சேனலுக்கு ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. என்ன இவ்வளோ அவசரம், என்ன இந்த விஷயங்கள் ஏன் இப்போ டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கு வருது? ஆதவ அர்ஜுனாவுடைய அலை ஓய்ந்த பின்பு இன்னொரு துணை பொதுச் செயலாளரினுடைய கருத்துக்குள்ள ஏதாவது முரண்பாடு தோன்றாதா என்று ஊடகங்களினுடைய அகோர பசியில் இந்த கருத்து வெளிவந்திருக்கிறதா நான் பார்க்குறேன். விசிகாவை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு அரசியல்லையே ரொம்ப தனித்துவமான ஒரு இயக்கம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எந்த பின்புலமும் இல்லாமல் தன்னுடைய அறிவாற்றல், தன்னுடைய பேச்சாற்றல், தன்னுடைய செயல்படக்கூடிய அந்த திறனை மட்டுமே வைத்து கொண்டு ரொம்பவும் படிநிலையிலிருந்து வளர்ந்த ஒரு கட்சி. ஏன்னா அவர் தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய டிபிஐ என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் மலைச்சாமி என்பவர் திடீரென்று மறைந்த போது அந்த இடத்திற்கு ஒரு அரசு ஊழியராக இருந்து கொண்டிருந்த திருமாவளவன் பொறுப்பேற்றுக் கொண்டு மதுரையிலே அரசியலை அவர் தொடங்கிய காலகட்டங்களிலே எனக்கு நான் அந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. நான் படித்து கொண்டிருக்கிறேன் மதுரையில். அதனால் எல்லா இடங்களிலேயுமே திருமாவளவன் பேசுகிறார்னு ஒரு டவுன் பஸ்லாம் ஒரு சின்ன பிட்டு ஒட்டுவாங்க. அதை பார்த்து அவருடைய தொடக்க கால அரசியலை நான் பார்த்தவன் என்கிற முறையில் அந்த படிநிலையினுடைய வளர்ச்சி தேர்தல் ஜனநாயகத்தை எல்லாம் புறக்கணித்தவர்கள் பின்னாளிலே தேர்தல் அரசியலுக்கு வந்த போதும் ஒரு சராசரி அரசியல் கட்சியை போல கரைந்து விடாமல் அடிப்படையான கொள்கைகளை பற்றி திரும்ப திரும்ப பேசுகிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு திமுக அதிமுக அல்லாத ஒரு கட்சியாக விசிகா மாநாடுகள் நடத்தினால் கடல் அலை போல திரண்டு வரக்கூடிய கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். இது சினிமா நடிகனுக்கு வருகிற கூட்டம் என்பது வேறு. இவருக்கு கவர்ச்சிகரமான வசீகரமான எதுவும் கிடையாது. அவருடைய அறிவாற்றல், அவருடைய பேச்சாற்றல், அவருடைய தியாகத்தை மதித்து, அரசியலுக்காக தன் வாழ்க்கை மொத்தத்தையும் அர்ப்பணித்ததை மதித்து ஒரு பெருங்கூட்டம் அவரை நோக்கி அலையலையாக வருகிறது. எனவே இந்த அரசியலை ஓரளவுக்கு அங்கீகரித்து அவரை முதன்மைப்படுத்தியதில் திமுகவுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு ஒரு மாநில கட்சிக்கான அந்தஸ்தை பெறுகிறார்கள் என்று சொன்னால் அந்த வளர்ச்சியை ஏற்றுக்கொள்கிற இடத்திலே, ரசிக்கிற இடத்திலே, விரும்புகிற இடத்திலே தான் கடந்த காலத்திலே கலைஞர் அவர்களும் இருந்தார். இன்றைய முதலமைச்சர் அவர்களும் ஸ்டாலின் அவர்களுமே அவரை ஒரு உயர்வாகத்தான் மதிக்கக்கூடிய இடத்துல தான் அவர் இருக்கிறார். ஆனால் திருமாவளவன் எப்பொழுதுமே அதிகாரத்திற்கு அடங்கி போகிற, சமரசங்களுக்குள்ள உட்படுகிற ஒரு தலைவர் அல்ல. அவர் எப்பொழுதுமே என்ன செய்வார்னா, அவர் நினைத்திருந்தால் இந்த சனாதனத்தை வேறறுப்போம் என்பது மாதிரியான கருத்துக்களை கொஞ்சம் பேசாமல் அடக்கி வாசித்திருந்தால் அவரை நோக்கி பாஜக மத்திய அமைச்சருக்கான பொறுப்புகளை வழங்குவதற்கு பொன் ராதாகிருஷ்ணன் மூலமாக பலமுறை தூது விட்டார்கள். நேரடியாகவே 2 பேரை சந்தித்தார்கள். அது ஒன்றும் ரகசிய சந்திப்பு கூட கிடையாது, பகிரங்கமாகவே கூட சந்தித்தார்கள். பாஜக பக்கம் திருமாவளவன் போய்விடுவாரா என்று கூட அந்த காலகட்டங்களிலே ஒரு விமர்சனம் கூட எழுந்தது. மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன், ஒரு நாளும் நான் அந்த பக்கம் செல்ல மாட்டேன் என்பதை உறுதிபட தெரிவித்தார். எனவே திருமாவளவனுடைய அரசியல் என்பது ஒரு ஊசலாட்டமான அரசியல் அல்ல, கொள்கை குழப்பமான அரசியல் அல்ல. அவர் எந்த கூட்டணியில இருந்தாலும் அவருடைய தனித்தன்மையை, தனக்கென்று இருக்கக்கூடிய கொள்கை கோட்பாட்டை வலியுறுத்தாமல் அவர் பயணிக்க மாட்டார். அந்த வகையில் பார்க்கிற போது விசிகாவிற்கு 25 சீட்டு கொடுக்கணும் என்று வன்னியரசு போன்றவர்கள் சொல்வதும், அதை திமுக பரிசீலிக்க வேண்டும் என்று நினைப்பதும் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக பண்பு தான். அது ஒன்றும் ஒரு குற்றமாகவோ ஏதோ ஒரு முதலாளி தொழிலாளிக்கு உரிமை வழங்குறது மாதிரியான விஷயமோ அல்ல. ஜனநாயகத்தில் அவர்கள் ஒரு பெரும் பங்காற்றுகிறார்கள். இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நம்பிக்கையை மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள், பெண்களுடைய நம்பிக்கையை கூட விசிகா பெறுகிறது. விசிகா ஒரு தலித் கட்சி என்பதை தாண்டி, சேரி கட்சி என்பதையெல்லாம் தாண்டி ஒரு பொது கட்சியாக வலிமை பெற்று வருகிறது என்பதற்கான ஒரு அடையாளம் தான் இந்த 25 சீட்டுங்களுக்கு வேணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு
என்று புரிந்து கொள்ளலாம். அவர் வன்னியர் சார் தான் சொல்கிறாரு, நாங்கள் மாநில கட்சியை வந்து வளர்ந்துட்டோம், அங்கீகாரம் பெற்றுட்டோம், அப்போ வந்து நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டியது இருக்குது, சட்டமன்றத்தில் வந்து டபுள் டிஜிட்டை உள்ள போகணும்னு ஆசைப்பட்றோம், அதனால தான் வந்து அதை வலியுறுத்துறோம்னு சொல்கிறாங்க. பட் இந்த வலியுறுத்தலுங்கிற ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு டிஸ்கஷன் இருந்தாலும் கூட அது திமுக ஒரு விதமான நெருக்கடி தானே. அதாவது எலெக்ஷன் நேரத்தில் அது கூட்டணிக்குள்ளே உட்காந்து பேசுவாங்க, அறையில் உட்காந்து பேசிட்டு வெளியில் வந்து இத்தனை தொகுதி நாங்கள் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சொசைட்டியில் வெளியே நியூஸை கசை வர்றாங்க, 25 நாங்கள் எதிர்பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாளைக்கு அதோட கம்மியாக கொடுக்கும்போது நீங்கள் அவ்வளோ கேட்டிங்களே, இப்போ இவ்வளோ தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை உண்டாக்கிடாதா? அது எப்படி பார்க்கலாம்? இல்லை, அது சங்கடம்ங்கிறது அல்ல. கூடுதல் தொகுதி வேண்டும் என்பதை அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது தான் கேட்க வேண்டும் என்றால், அந்த தேர்தல் நெருக்கடியில் கடைசி நேரத்தில் வந்து அணி மாற முடியாத சிக்கல் வரும். நீண்ட நாள் பயணித்தவர்களோடு இருக்கக்கூடிய அந்த உறவை வந்து முறித்து கொள்ள முடியாத உணர்வுபூர்வமான சிக்கல்கள்லாம் அதற்குள்ளே ஏற்படும். தொடக்க நிலையிலிருந்தே ஒரு கோரிக்கையை வைத்து கொண்டே போனால் இது ஒரு மைண்ட் செட் பண்ணுறது மாதிரி தான். ஏறத்தாழ அந்த கோரிக்கைக்கு பெரிய கட்சிகள் வந்து இணக்கம் தெரிவிக்க வேண்டும். இப்படி ஒரு கோரிக்கை விசிகாவுக்கு இருக்கிறது என்பதை திமுக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தை பேசுகிறாங்க. அதாவது ஆதவர்ஜனா போன்றவர்கள் வந்து திமுக மீது ஒரு வன்மம் கொண்டு அந்த கருத்தை முன்வைத்தார்கள். வன்னியரசு போன்றவர்களுக்கு ஒரு இணக்கமான போக்கு இருக்குது, நட்பு முரணாக தான் முன்வைக்கிறாரே தவிர ஒரு பகை முரணாக அதை முன்வைக்கலை. ஒரு உரிமையில் கேட்குறாங்க, நாங்கள் உங்களோடு பயணிக்கிறோம், உங்கள் கருத்தியெல்லாம் நாங்கள் இருக்கோம், நாங்களும் வந்து சமூக நீதி பேசுகிறோம், மொழி கோட்பாட்டுக்காக பேசுகிறோம், மதச்சார்பற்ற சக்தியாக இருக்கோம். இந்திய அளவிலே வந்து இந்தியா கூட்டணியிலே வந்து அறியப்பட்ட ஒரு தலைவராக ஆளுமையாக திருமாவளவன் இருக்கிற பட்சத்தில் ஏன் திருமாவளவனை அங்கீகரிப்பதிலே திமுக வந்து ஏன் கூடுதல் தொகுதிகளை வழங்கக்கூடாது என்று ஒரு கோரிக்கையை அவர் முன்வைக்கிறார். இந்த கோரிக்கை வந்து ஜனநாயகபூர்வமானது. இந்த கோரிக்கையை வந்து திமுக செவிமெடுக்குமா அப்படின்னு கேட்டால், வெற்றியினுடைய சாதக பாதகங்கள், ஒருவேளை திமுக வந்து உங்களுக்கு வந்து இந்த சீட்டு கொடுத்தா மற்ற கூட்டணி கட்சிகள் என்ன விதமான கோரிக்கையை முன்வைப்பார்கள்? இடதுசாரிகள் என்று சொல்லக்கூடிய சிபிஐ, சிபிஎம், இந்த இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் என்ன கோரிக்கை வைப்பாங்க? கூட மதிமுக இருக்கு, இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள் வந்து என்ன கோரிக்கை வைப்பாங்க? இவர்களுடைய கோரிக்கையெல்லாம் காங்கிரஸ் வந்து ஆல்ரெடி அவங்களும் வந்து பல விஷயம் பேசிட்டு இருக்காங்க, அவங்களும் எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்றத பத்தி பேசுறாங்க. அப்ப நிச்சயமா அவங்களும் ஒரு பெரிய நேஷனல் கட்சியா இருக்காங்க. அப்ப மற்ற கட்சிகள்ல தேசிய கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி. எனவே அவர்களும் கூடுதல் தொகுதியை வந்து கேட்பதற்கு உரிமை படைத்தவர்களாக இருக்கிறாங்க. ஒரு ஓப்பன் டிஸ்கஷனுக்கு, ஒரு மனம் திறந்த ஒரு உரையாடலுக்கு, ஒரு விவாதத்திற்கு அழைப்பு விடக்கூடிய குரலாகத்தான் இந்த கோரிக்கையை பார்க்கிறோம். மற்ற கட்சிகளும் இந்த கோரிக்கையை முன்வைக்கிற போது எல்லா கூட்டணி கட்சிகளுக்குமே கடந்த காலத்தில் இருந்ததை விடவும் கூடுதலாக தொகுதிகள் ஒதுக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு வந்திருக்கிறது என்று நம்ம அதை புரிந்து கொள்ளலாம். அப்படி வந்தால் அது ஆரோக்கியமான விஷயம், சரியான விஷயம், திமுக சரியான திசையிலே பயணிக்கிறது என்று அர்த்தம். ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, தேர்தலினுடைய வெற்றியினுடைய சாதக பாதகங்களை கணக்கிட்டு நீங்கள் கூடுதலாக நின்றா தோல்வி பெறக்கூடிய தொகுதிகள் என்னென்ன இருக்கு, வெற்றிக்கு சாதகமான தொகுதி எங்கே இருக்கு, உங்கள் அமைப்பு எங்கே வலிமையாக இருக்கு, எங்கே ரொம்ப பலவீனமாக இருக்கு என்பதற்கான டேட்டாஸ்லாம் எடுப்பாங்க. அதனால கோரிக்கை வச்சுட்டாலே கொடுத்துட மாட்டாங்க பெரிய கட்சியில். சாதக பாதகங்களை ஆராய்ந்து உண்மையிலேயே அந்த வலிமை இருக்கும் பட்சத்தில், அமைப்பு வலிமை இருக்கிற பட்சத்தில், வாக்கு வலிமை இருக்கும் பட்சத்தில் திமுக வந்து ஓரளவுக்கு 25ங்கிறத வந்து நடைமுறை சாத்தியமானு தெரியலை, ஓரளவுக்கு உயர்த்துவதற்கான சாத்தியக்கூறுகளோட வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். இப்போ 2021 இந்த டிஸ்கஷன் நடக்கும் பொழுது வந்து விசிக திமுக கிட்ட கேட்டது வந்து 14 தொகுதி கேட்டாங்க, 14 கேட்டாங்க, பட் 6 தான் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். அதில் வந்து 4 வெற்றி பெற்றாங்கிறத பார்த்தோம். இப்போ இப்போதைக்கு வந்து 25ங்கிறது அப்படியே டபுள் டைம்ஸ் அப்படியே கேட்குறாங்க. எவ்வளோ இப்போ கிடைக்கும், அதாவது எவ்வளோ திமுக ஒதுக்கும் அப்படின்ற அசம்ஷன்ஸ் உங்களோட இதில் டபுள் டிஜிட் எதிர்பார்க்குறாங்க உள்ள போகணுங்கிறது, பட் 25 எதிர்பார்க்குறாங்க, எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது? கடந்த காலங்களிலே 10 தொகுதிகளை பெற்றிருக்கிறார்கள். அதை விட தாண்டிய தொகுதிகளை அவங்க வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள் என்று வருகிற போது ஒரு 12 தொகுதி, 14 தொகுதி என்பது மாதிரியான அவங்க வந்து கேட்பாங்க, எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிற தொகுதின்னு அவங்க ஒரு லிஸ்ட்டு கேட்பாங்க. அதுக்கு சாதக பாதகங்களை பார்த்துவிட்டு திமுகவுடைய தலைமை வந்து 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளை தருவதற்கான ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு தொடக்க புள்ளியாகத்தான் இந்த 25 சீட்டு கேட்டதை நான் பார்க்குறேன். ஏற்கனவே வழங்கப்பட்டது தான் 10 தொகுதி. அதாவது தேர்தல் ஜனநாயகம் என்பது மிக மோசமாக, சிறு கட்சிகள் வந்து கொள்கை சார்ந்து பேசினாலும், போராட்ட அரசியலை முன்னெடுத்தாலும், தேர்தல் அரசியலை எதிர்கொள்வதில் அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இருக்கிறது. அணு உலைக்கு எதிராக போராடிய சுப உதயகுமார் வந்து பச்சை தமிழகம்ங்கிற கட்சியின் பேரால்
போட்டியிட்ட போது ஏதோ ஒரு 2000 வாக்குகளை ஏதோ தான் பெற்றார். அப்போ உயிரை பணயம் வைத்து போராடிய ஒரு போராளிக்கு தேர்தல் அரசியல் என்று வருகிற போது மக்கள் எப்படி சொல்றாங்கன்னா, போராட்டத்துக்கு இவர் கரெக்டான ஆளு, தேர்தல் அரசியலுக்கு இவர் கரெக்டான ஆள் கிடையாது. பிரிச்சு பார்க்குறாங்க, ரெண்டையும் வேற வேறையா பிரிச்சு பார்க்குறாங்க. மணிப்பூர்ல இரோம் சர்மிளாவுடைய அந்த வாக்குலாம் வந்து ரொம்ப 16 ஆண்டு கால போராட்டம், ரொம்ப வருத்தத்துக்குரியது. அதெல்லாம் ஜனநாயகத்தில் வந்து மிகச்சிறந்த ஆளுமைகள் என்று வர்ணிக்கப்பட்டவர்களை நல்ல கண்ணு வந்து தேர்தல் அரசியலில் ஜெயிக்கவே முடியல. தேர்தல் அரசியலில் வெல்ல முடியாதவர்கள்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. அதுக்கு தான் முன்பொரு காலத்திலலாம் அந்த மேல் சபைன்னு ஒன்று உருவாக்கி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த ராஜ்யசபா இருக்கிற மாதிரி சட்டமன்ற மேல் சபை, சட்ட மேலவை, அறிஞர்கள் சிந்தனையாளர்கள்லாம் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியாது, இந்த பூராமே கீழ்நிலையில் இருக்கிறவனா போயிடுவான், பண்பட்டவர்களுக்கு அங்கே இடம் இல்லாமல் போயிடுங்கிறது சட்ட மேலவையெல்லாம் கடந்த காலங்களில் இருந்தது. அப்புறம் அது செலவினம், அது தேவையற்ற நிதி சுமையை தருதுன்னு அதை நீக்கினாங்க பின்னல்ல. அதனால் இப்பொழுதும் அந்த நிலைமை வந்து என்னவாக இருக்கிறதுனா, தேர்தல் அரசியல் என்பதை வந்து கொள்கை சார்ந்த கட்சிகள் எதிர்கொள்வது பெரிய நெருக்கடியாக இருக்குது. அதனால தான் பெரிய கட்சிகள் தயவோடையே அவங்க திரும்ப திரும்ப போய் நிற்க வேண்டியிருக்கு. இது புரியாமல் சில பேர் என்ன பண்ணுறான், திமுக விட்டு வந்துருங்கிறான், அதிமுக விட்டு வந்துருங்கிறான். அதெல்லாம் வந்து எங்கே போகிறது, நடுத்தருவில் தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்தல் அரசியலோட சூழல் மோசமாக இருக்குது. அதனால் தேர்தல் ஜனநாயகத்தினுடைய வீழ்ச்சி தான் வந்து இந்த தொகுதி குறைப்புக்கே ஒரு அடிப்படை காரணம். இவர் தனியார் நின்றாலும் ஜெயிச்சிருவார், தனிப்பட்ட முறையில் வந்து இவர் வந்து பண்பாளர், அரசியலில் வந்து நியாயமானவர், அவருக்காக நாங்கள் ஓட்டு போடுறோம்னு சொல்லக்கூடிய அந்த சூழல் குறைந்து கொண்டே வருகிறது. அந்த சூழல் மாறும்னு சொன்னால் வாக்காளர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய மனமாற்றம் ஏற்படும்னா இந்த சாத்தியங்கள்லாம் எளிதாக நடக்கும். இதுக்கு ஒரு பெரிய தடைக்கல்லாக இருப்பது கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணணும், ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் வந்து நம்ம வந்து தேர்தலுக்கு பணம் கொடுக்கணும் என்பது மாதிரியான அவலச்சூழல் உருவானது ஒரு பெரிய காரணம். ரைட், ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் விஷயத்தை குறிப்பிட்டீங்க, இது ஏன் வந்து லேட்டராக சொல்லாமல் இப்போவே விசிக்க பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போவே வந்து ஒரு நம்ம கருத்து சொல்லிடுவோம், வாய்ப்பு இல்லைன்னா நம்ம அடுத்த விஷயத்தை நோக்கி நகரும் அப்படிங்கிறது சொன்னீங்க. இப்போ அடுத்த விஷயத்தை நோக்கி நகருது அப்படிங்கிறது அதிமுக தானே சொல்லிட்டு வந்து அடுத்த வந்து திமுக எதிராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி அதிமுக தான். அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கா, அதை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கா, திமுக மறுக்கும் பட்சத்தில் நகர வாய்ப்பு இருக்கா, எப்படிங்க அதை பார்க்குறீங்க? இல்லை, அதிமுக வந்து 25 சீட்டு கன்ஃபார்மாக கொடுப்பாங்க, உனக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. 25 சீட்டுங்கிறத அவங்க ஒரு 20 சீட்டாக கொடுப்பாங்க. தொகுதி குறைப்புங்கிறது அங்கே வந்து கூடுதலாக தான் கிடைக்கும், தொகுதி குறைப்புக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வெற்றி வாய்ப்பு என்னவா இருக்கும், அதாவது நீங்கள் வந்து தேர்தலில் போட்டியிட சீட்டு கொடுக்கறது வேற, வெற்றி வாய்ப்புக்குரிய சீட்டு கொடுக்கறதுங்கிறது வேற. அதை வந்து ஜெயலலிதா கூட சொன்னதாக சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு தேர்தலில் நிற்க சீட்டு கொடுக்கலங்க, உங்களுக்கு எம்எல்ஏ வாய்க்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா உறுதியாக ஜெயிச்சிருவீங்க நீங்கள் அப்படின்னு சில தொகுதிகளை கொடுப்பாங்களாம் கூட்டணிகளுக்கு. அது மாதிரியான ஒரு சூழலும் இருக்குது. ஆனால் அதிமுக வந்து என்னென்னா வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக திமுக எதிர்ப்பை வந்து ஓர் அணியில் திரட்டுவதற்கான வலிமை சற்று குறைந்திருக்கிறது. நீங்கள் திமுக மேலே எப்போல்லாம் கோபம் வருமோ அதையெல்லாம் அறுவடை செய்வதற்கு அதிமுக எப்பொழுதுமே தயாராக இருக்கும். கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம். ஈழ அரசியலில் வந்து திமுக மீதான அதிருப்தியை வந்து மிகச்சிறப்பாக வந்து ஜெயலலிதா வந்து அந்த ஈழ போராட்டம் சார்ந்தவர்களை பூரா தன்வயப்படுத்தி கொண்டு மிகச்சிறப்பாக அந்த அரசியலை வந்து கையகப்படுத்தினாங்க. அது மாதிரி ஒரு எதிர்ப்பு அரசியலை அறுவடை செய்கிற இடத்துல அதிமுக வந்து பின்தங்கி விட்டது. அந்த தலைமைக்கென்று ஒரு பெரிய தத்துவம் இல்லை, சித்தாந்தம் இல்லை, மக்களோட கூடிய உரையாடல் இல்லை. அவங்க பூரா முழுக்க வந்து என்னென்னா ரெட்டலை பறிச்சிருவாங்களா, இலையை பறிச்சிருவாங்களா, இலையை வந்து ஏதாவது ஒரு பசுமாட்டு வந்து தின்றுமா, பசு அரசியல் வந்து தின்றுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாட்டு அரசியலுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. மாட்டக்கூடாத ஒரு மாட்டு அரசியலுக்குள்ளே அதிமுக மாட்டிக்கொண்ட காரணத்தினால அவர்கள் வந்து திமுகவை நோக்கி அரசியல் செய்வதற்கு பதிலாக அது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க திமுக நோக்கி. ஆனால் யதார்த்தம் என்னவா இருக்குன்னா, பாஜகவிற்காக பம்மி அரசியல் செய்ய வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது. எப்பொழுதுமே வந்து முன்னோக்கி வேகமாக நகர்கிறவர்களை தான் நம்புவாங்க. நீங்கள் பதுங்கி பாய்பவர்களையோ அல்லது பதுங்கி கொண்டிருப்பவர்களையோ வந்து எப்போவுமே தலைமை பண்பாக பார்க்க மாட்டாங்க. அதை ஜெயலலிதா தான் வந்து முதல் முறையாக வந்து குஜராத் முதலமைச்சராக இருந்து பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது மோடியா லேடியான்னு கேட்டாங்கல்ல, அந்த தில்லை மக்கள் எதிர்பார்க்குறான். இது கசகசன்னு வந்து என்ன ஆயிருக்குன்னா, அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம்ன்ற மாதிரியே போனால் அந்த கட்சி உருப்படாமல் தான் போகும். அதனால் அதிமுக நாசமாக போகிறதுக்கு தலைமை பண்பு இல்லாதவர்கள் எல்லாம் தலைமையில் இருப்பதும், வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் எல்லாமே வாக்கியா தகராறில் இருப்பதும்,
இதையெல்லாம் சரி கட்டுகிற இடத்திற்கு அவர்கள் எப்போது வருவார்கள்னு தெரியல. ஒருவேளை 2026 அதல பாதாளத்துக்கு அதிமுக வீழ்ச்சி அடைந்து குப்புற விழுந்த வினாடி கூடுவாங்களான்னு தெரியல. அதனால இது ரொம்ப சிக்கலான இடத்துல தான் அதிமுக ஜென்ரல் வார்டிலேயே இல்லை, ஐசியூல தான் இருக்கு. ஓகே, அப்போ திருமாவளவனுடைய நகர்வு அதை நோக்கி இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடுறீங்க. திருமாவளவன் ஒரு தோற்று போகிற அணிக்கோ பின்னடைவாக இருக்கிற ஒரு அரசியல் கட்சிக்கோ ஓரளவுக்கு விவரம் இல்லாதவர் கிடையாது. ஆனால் இன்னொரு ஆப்ஷன் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜயோட கட்சி இருக்குல்ல சார். ஏன்னா அவர் ஆல்ரெடி நான் கூட்டணி கட்சிக்கு ஆட்சியத்தில் பங்குன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை சப்போஸ் அதிமுக இல்லாட்டி அங்கே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குல்ல, அதை நோக்கி கூட ஒரு நகர்வுகள் இருக்குமா? இல்லை, விஜய் ஒரு மாநாடு போட்டார், ஒரு மாதத்துக்கு மேலே காணாம போயிட்டார். திருப்பி சில மாதங்கள் கழித்து ஒரு புத்தோர் வீட்டில் வந்தார், மறுபடியும் காணாம போயிட்டார். எப்பொழுதுமே போர் நடக்கிற இடங்களில் பதுங்கு குடிகளுக்குள்ளே போய் பதுங்குறவனை கேள்விப்பட்டிருக்கோம். ஜனநாயக போர்லேயே பதுங்கு குடிக்குள்ள இருக்கிற ஒரே ஆளு விஜய் தான். விஜய் கல அரசியலுக்கே வரமாட்டேங்கிறாரு. கல்யாணத்துக்கெல்லாம் போறாரு, கோவா வரைக்கும் தனி விமானத்தில். பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க மாட்டேங்கிறாரு, பனையூருக்கு கூட நீங்க வாங்குங்கிறாரு. கல அரசியல்வாதியாக விஜய் இல்லாத காரணத்தினால, மக்கள் சந்திப்பு இல்லாத காரணத்தினால, ஒவ்வொரு சம்பவத்துக்கும் எதிர்வினை ஆற்றுகிற இடத்துல அவர் இல்லாமல் இருக்கிறதுனால அவருடைய இது இப்போ நீங்கள் படிக்கிறதுலேயே ரெகுலரில் போய் படிக்கிறவன் ஒருத்தர் இருப்பான், தபால் வழியாக படிக்கிறவன் ஒருத்தர் இருப்பான், டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறவங்க, தொலைதூர கல்வி படிக்கிறவன் இருக்கான். எப்போவுமே வேலைக்கு எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலரில் படித்தவனை தான் எடுப்பாங்க. இங்கே எப்படி பாஸ் ஆனேன்னு தெரியலம்பாங்க. அதனால் விஜயோட அரசியல் தொலைதூர கல்வி மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை எலெக்ஷனுக்கு இன்னும் 5 மாதம் இருக்குது. இடைப்பட்ட நாட்களில் ஒரு 6 மாதத்தில் கூட அவரோட ஆக்டிவ் பாலிடிக்ஸ் அவர் கொஞ்சம் கலரத்தை அப்படி பரபரப்பாக வச்சுக்கிட்டு அப்போ இந்த விஷயங்கள் வாய்ப்பு இருக்கா? எப்படி பார்க்கலாம்? இன்னைக்கு இல்லாமல் இருக்குது, இன்னும் லாங் டைம் இருக்குது. திமுக ஒரு கல் மண்டபம் மாதிரி இருக்குது, 1000 கால் மண்டபம் மாதிரி கல் மண்டபம் மாதிரி இருக்குது திமுக. நீங்கள் தற்காலிக பந்தரை போட்டு கலைச்சிட்டு போயிட்டீங்க. நீங்கள் ஒரு கல் மண்டபத்தை கட்டணும், நம்பகத்தன்மையை உருவாக்கணும். கல அரசியலுக்கு மாவட்டந்தோறும் வர்றாரு விஜய், மாவட்ட நிர்வாகிகளை சிந்திக்கிறாரு, மக்களை சிந்திக்கிறாரு. டங்ஸ்டனில் போராட்டம் நடக்குதுல, போய் அரிட்டாப்பட்டியில் போய் தெருவில் போய் உட்கார்ந்துருந்தாருன்னா விஜய் தலைவராக இருப்பார். கோவாவுக்கு தான் போகிறாரு, டங்ஸ்டனுக்கு போக மாட்டேங்கிறார், அரிட்டாப்பட்டிக்கு போக மாட்டேங்கிறார். அப்போ இன்னும் நடிகனாகவே இருக்கிறார். தன் மீது வெயில் படாமல் ஒருத்தன் கூட பிடிப்பான், ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருப்பிய, ஒருத்தன் கூட பிடிப்பான், ஒருத்தன் ஜூஸ் கொண்டு வந்து தருவேன், ஒருத்தன் இவ்வளோதான் ஐயா இந்த ஒரு இட்லி தான் நீங்கள் சாப்பிடணும், இதுக்கு மேலே உடம்பு ஏறிடும்பான். கேரவன்லேயே இருப்பாங்க எல்லாருமே அப்படி பார்த்துக்குருவாங்கல்ல. அரசியல் அப்படியா? அரசியல் தள்ளுமுள்ளு தான். நீங்கள் தெரு தெருவாக இறங்கி நிற்கணும், ஒவ்வொரு வீட்டு வாசலையும் நின்றால் தான் விஜய் நம்புவாங்க. விஜய் தன் வீட்டு வாசல் எல்லாரும் நிற்கணும்னு எதிர்பார்க்குறாரு. எனக்கு தெரிந்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கிற நிலைப்பாட்டை வச்சு சொல்கிறேன், விஜய் இந்த வினாடி வரைக்கும் அரசியல் கண்பிட்டாக தான் இருக்கார். அவருக்கு கல அரசியலே இல்லை, கனவு அரசியல். நல்லா தூங்கும் போது கனவு வரும், விழிச்சு பார்த்தோம்னா கிழிஞ்ச பாய், கோரப்பாய் கொடூரமாக இருக்கும், அதே குடிசை தான் இருக்கும். அது மாதிரி அரசியலில் எந்த வியூகமும் இல்லாமல், எந்த முன்னகர்வும் இல்லாமல், ஏதோ ஒரு நாள் நம்ம பேசிட்டோம் என்று சுய திருப்திப்பட்டு கொடுக்குறாரா? அதனால் பஞ்சத்துக்கு ஆண்டிக்கும் பரம்பரை ஆண்டிக்கும் வேறுபாடு இருக்குது. முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய இந்த செயற்குழு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, இந்த அறவைக்காட்டு அரசியல்வாதிகள்லாம் நம்மளை அழிச்சோன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி குறிப்பிட்டாரு. அதை மறைமுகமாக குறிப்பிட்டாரு. அவர் சொல்கிறது சரிதான் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அறவைக்காடுனாலே அது நமக்கு தெளிவாக தெரியுது இல்லையா? அது அறவைக்காட்டு அரசியல் தமிழ்நாட்டில் 2 பேர் அரசியல், அறவைக்காட்டு அரசியல் இருக்குது. ஒன்று பாஜக ஒரு அறவைக்காட்டு அரசியல், இன்னொன்று விஜயோட அரசியல். 2மே ஆஃப் ஆயிலுங்கிறது கரெக்டு தான். பாதி வெந்திருக்கும், பாதி வெந்திருக்காது. அதனால் எங்கள் எதிர்கட்சியாக இருக்கிற போது ஸ்டாலின் என்னங்க பண்ணார்? கிராம சபை கூட்டத்துக்கு போனார், ஒவ்வொரு ஊராக போய் உட்கார்ந்தாரா? ஆலமரத்தடியிலேருந்து பஞ்சாயத்து கூடுற இடம் பூரா போய் உட்கார்ந்தாரா? மக்களை தொடர்ந்து சந்திக்கிறவர்கள் மட்டும்தான் மக்களின் தலைவராக மாற முடியும். அதை விட்டுட்டு பவுசா இருந்தியன்னா கமலஹாசனுக்கு என்ன இடத்த கொடுத்தாங்களோ மக்கள், அதே இடத்த தான் விஜய் கொடுப்பாங்க. அதை தாண்டி ஒரு அங்குலம் கூட அவரால் உயர முடியாது. நல்லது சார், களம் எப்படி நகருது, கூட்டணி வியூகங்கள் எப்படி அமைதுங்கிறத பொறுத்து பார்ப்போம். நன்றி.